ஸ்ரீ குருச்சரணம். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி குரு பரம்பரை வரலாறு. அதில் இன்றைக்கி நம்ம 4வதாக பார்க்க போகிறது ஸ்ரீ சத்யபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகள். முதலாவதாக நம்ம சங்கர பகவத் பாதாலும், இரண்டாவதாக ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியாலும், மூன்றாவதாக ஸ்ரீ சர்வஜாத்ம ஆச்சாரியாலும் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 4வதாக ஸ்ரீ சத்யபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் சேர நாட்டில் இருந்த அந்த அமராவதி தீர்த்தக்கரை ஓரமாக இவரோட ஜனனம் ஆச்சு. பூர்வாசிரமத்தில் இவருடைய பெயர் பாலினீஷர் அப்படிங்கிற ஒரு பெயர். இவருடைய தந்தையார் தாலினேஷ சர்மா அப்படின்னு சொல்லலாம். இவர் சந்நியாச பீட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவர் சாங்கிய, இந்த பௌத்த, ஜெயின மதங்கள் அவர்களோடெல்லாம் நிறைய வாதம் விவாதம் பண்ணி ஜெயிச்சிருக்கார். இவர் வந்ததுக்கப்புறமே நிறையா இந்த ஜெயின, பௌத்த, சாங்கிய மதங்கள் வழிபாடெல்லாம் நன்றாகவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இவர் பதாக சதம் அப்படின்னு ஒரு சங்கர பாஷ்யத்துக்கு விளக்க உரை எழுதியிருக்கார். ஆக அமராவதி தீர்த்தத்தில் பிறந்து காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை 63 ஆண்டு காலம் அலங்கரிச்சிருக்கார். அதாவது 268 BC 268ஆம் கிமு நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திலேயே சித்தி அடைஞ்சிருக்கார். ஒரு வைசாக கிருஷ்ண அஷ்டமி திதி அன்னைக்கும் அவர் சித்தி அடைஞ்சிருக்கார். பீடத்துக்கு 5வதாக வந்த ஸ்ரீ ஞானானந்தேந்திர சரஸ்வதி ஆச்சாரியாலை நியமிச்சிட்டு இவர் விதேக முக்தி காஞ்சியிலேயே அடைஞ்சிருக்கார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.